ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5 டிடெக்டிவ்ஸ். எங்கே சொல்லுங்கள்? 5 detectives. எல்லாரும் சொல்லு. 5 detectives. சேர்ந்து சொல்லு. 5 detectives. ஓகேவா? ஓகே, டிடெக்டிவ்ஸ்னால் யாருன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்பி வரட்டு ரிப்பீட் பண்ணுறேன். டிடெக்டிவ்ஸ்னால் தமிழில் துப்பறிவாளர்கள் சொல்லுவாங்க. போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத சில கேஸ் எல்லாம் யார் கண்டுபிடிச்சி தருவா? டிடெக்டிவ்ஸ் கண்டுபிடிச்சி தருவாங்க. சரியா? இப்போ அந்த பாடத்தை பார்க்க போகிறோம். ஓகேவா? கை It was a sunny afternoon. சன்னினா என்ன? வெயில் அடிக்கும் நல்லா. ஆஃப்டர்நூன்னா மதியானம். சரியா? ஆஃப்டர் அ லாங் டைம் இன் ஊட்டி, அருள் அண்ட் அமுதா were sitting on the balcony. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊட்டியில் இந்த கதை எங்கே நடக்குது? ஊட்டியில் நடக்குது. அருள் அமுதான 2 பேர் எங்கே உட்காந்துருக்காங்களாம்? பால்கனிலாம் தெரியும்ல, வீட்டுக்கு மாடியில் முன்னாடி வந்து எட்டி பார்த்தா கீழே தெரியும், கீழே இருக்க எல்லாம் தெரியாது, பால்கனி. சரியா? The last 3 vacation were very exciting for them as they were involved in solving 3 mysterious cases in the city. அதாவது லாஸ்ட் 3 வெக்கேஷனை வந்து அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு எக்ஸைட்டிங்கான கேஸை வந்து இந்த சிட்டியில் வந்து சால்வ் பண்ணாங்களாம். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அவங்கள ஆல்ரெடி அவங்க எதில் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க? இன்வால்வ்னா என்னது? ஈடுபடுத்திக்கிறது. சரியா? எதில் ஈடுபடுத்திருக்காங்க? லாஸ்ட் 3 வெக்கேஷன்லையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க இந்த சிட்டியில். ஓகேவா? They were missing their friends Srijit, Jesse and ஃபாரூக். அவங்க வந்து அவங்களோட 3 ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறாங்களாம். யாராம்? ஸ்ரீஜித்தையும் ஜெஸ்ஸியையும் ஃபாரூக்கையும் மிஸ் பண்ணுறாங்களாம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? மேபி என்னவா இருக்கலாம், அவங்க 3 பேரும் ஒரு ஊரில், இவங்க 2 பேரும் வேற ஒரு ஊரில் கூட இருக்கலாம். ஓகேவா? They called themselves the 5 detectives or 5D. They were famous in Ooty for their courage and skill. The police appreciated 5D for their admirable acts. Amuda and Arul missed Pablo was a Srijit dog. He played an important role in solving the mysterious. அதாவது இவங்க என்ன அதாவது அவங்க 5 பேர் அவங்களே என்னன்னு சொல்லிக்குவாங்களாம், 5 detectives or 5D. என்னன்னு சொல்லுவாங்க? 5 detectives or 5D. அவங்க 5 பேரே அவங்க என்னன்னு சொல்லிக்குவாங்களான்னா 5 detectives. அவங்க என்ன சொல்லிக்குவாங்களா? 5 detectives. They were famous in Ooty for their courage and skill. அவங்க ஊட்டியில் வந்து ஃபேமஸாக இருந்தாங்கன்னா எதுக்காண்டி? அவங்களோட தைரியமும் மற்றும் அவங்களோட ஸ்கில்லுனா திறன் இல்லை திறமைன்னு சொல்லலாம். ஒரு 5 சின்ன பசங்க வந்து தைரியமாக பண்ணுறதுனால ஃபேமஸ் ஆவாங்க. இப்போ நீங்கள் 4 எத்தனை பேர் இருக்கீங்க, திடீர்னு வந்து நீங்கள் வந்து எதாவது பெருசாக பண்ணிங்கன்னா அவங்க எல்லோரும் என்ன பண்ண நினைப்பாங்க, இந்த பிள்ளையெல்லாம் ரொம்ப தைரியமான பிள்ளைங்க, எந்த விஷயம்னாலும் என்ன பண்ணுங்கள் தைரியமாக பண்ணுங்கன்னு
உங்கள் மேலே எல்லாருக்கும் அந்த ஊரில் இருக்கவங்க உங்கள் மேலே என்ன வரும், ஒரு நம்பிக்கை வரும்ல, சரியா? அப்போ அதான் என்னது, கரேஜ் அண்டு ஸ்கில். த போலீஸ் அப்ரிசியேட்டட் 5D ஃபார் their admirable ஆக்ட்ஸ். அவங்களோட அவங்க போலீஸ் வந்து அவங்க என்ன பண்ண அப்ரிசியேட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா போலீஸ் அவங்க என்ன பண்ணோம், பாராட்டம். அட்மிரபிள் ஆக்ட்னா என்ன சொல்கிறது, அவங்களை வந்து ஒரு பாராட்டத்தக்க விதமாக, சரியா? அமுதா அண்ட் அருள் மிஸ்டு பாப்லோ. அமுதாவும் அருளும் யாரை மிஸ் பண்ணுறாங்களா, பாப்லோ. இங்கே பார்த்தியா, இங்கே ஒரு நாய் இருக்கா, இந்த நாய் பேர் தான் என்னது, பாப்லோ, சரியா? இவங்க 5 பேர் இருக்காங்க. இவங்க தான் என்னது, அமுதா, அருள், ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி அண்டு ஃபாரூக், சரியா? இந்த நாய் பேர் தான் என்னது, பாப்லோ. நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? இப்போ பாப்லோ வந்து நான் பாப்லோங்கிறது நாய், ஓகேவா? ஸ்ரீஜித் டாக். யாரோட டாக்கா, ஸ்ரீஜித்தோட டாக் தான் பாப்லோ, ஓகேவா? ஹீ பிளேட் an important ரோல் இன் சால்விங் த மிஸ்டீரியஸ். மிஸ்டீரியஸ்னால் மர்மம்பாங்க, சரியா? மிஸ்டீரியஸ்னால் என்னென்னு அர்த்தம், மர்மம்னு, ஓகே? ஸோ இந்த மிஸ்டீரியஸ்னால் என்ன, மர்மங்க. இங்கே சொல்லு, MYSTERIES, மிஸ்டீரியஸ், மர்மங்கள் தமிழில், சரியா? சரி, அடுத்த பேஜ் திருப்புமா, திருப்பி போவோம். ஆஃப்டர் அ வீக் Jesse, Farooq and Pablo came to the Amuda and Arul's house. Pablo-na என்னது, என்ன சொன்னேன், Pablo-na Pablo-na நாய். யாரோட நாய், ஸ்ரீஜித்தோட நாய், ஓகேவா? came to Amuda and Arul's house. Pablo was jumping with joy and continuously wagging his tail. அதாவது ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி, ஃபாரூக், பாப்லோலாம் யார் வீட்டுக்கு வந்தாங்களாம், அமுதாவும் அருளோட வீட்டுக்கு வந்தாங்களாம். பாப்லோவும் வந்து என்னது கூட வந்திருக்கு. அது வந்தோடனே என்ன பண்ணியிருக்கு, இவங்கள ஸ்ரீஜித்து இவங்க அருளையும் அமுதாவையும் பார்த்த சந்தோஷத்தில் ரொம்ப துள்ளி குதித்து சந்தோஷத்தில் என்ன பண்ணிச்சான், தொடர்ந்து அதோட வாழை ஆட்டிக்கிட்டே இருந்துச்சான். நாய் என்ன பண்ணும், நீங்கள் நாய் யாராவது வீட்டில் வளர்க்குறீங்கன்னா தெரியும். நம்ம வந்து எங்கே நாய் வீட்டில் வளர்த்தாலும் சரி, இல்லை தெருவில் வளர்த்தாலும் சரி, நீங்கள் வந்து வர்றதை பார்த்தாலே நாய் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறோம், ரொம்ப நாள் கழிச்சு எங்கிட்ட போயிட்டு ஊருக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அப்படியே பாசத்தில் உங்கள் மேலே என்ன பண்ண காலை போட்டு தவும் வாழை தொடர்ந்து ஆட்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் மேலே அவங்க பார்த்தாலே என்ன பண்ணும், ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா. அதை பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இல்லையா? சரியா? அப்போ அந்த மாதிரி பண்ணுதான். அப்போ அமுதா சொல்கிறாங்க, ஐ ஆம் so happy to see you all. அருள் அடுத்து என்ன சொல்கிறான், now we can all head to solve a mystery. It will make our vacation interesting. திருப்பி அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வாரம் கழிச்சு அவங்க வெக்கேஷன் வந்துடுது, மீட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், திருப்பி வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுவோம். அது வந்து நம்ம வெக்கேஷன் வந்து என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவோம். இப்போ ஒவ்வொரு வெக்கேஷன் வரும்போதும் எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஒரு நார்மலாக சும்மா இருந்தோம், ஒரு சினிமா பார்த்தோம், இல்லை ஒரு டிவி பார்த்து உட்காந்துட்டோம்னா என்னது வெட்டியே போயிடும். அதில் ஏதோ ஒரு மெமரபுளாக ஒன்று பண்ணோம்னா என்ன, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் வெக்கேஷன் இதெல்லாம் பண்ணேன், ஒரு மெமரபுளாக இருக்கும், சரியா? அப்போ அவங்க அந்த ஒரு வெக்கேஷன் மெமரபுளாக மாற்றுறக்காண்டி இந்த வட்டம் என்ன பண்ண போகிறாங்களாம், ஒரு மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண போகிறாங்களாம். மிஸ்ட்ரி did something happen in town while I was gone. Arul no Sri nothing at all. ஸ்ரீஜித் கேட்கான், மர்மமா ஏதாவது நாங்கள் இந்த ஊரை விட்டு போனதுக்கப்புறம் இல்லை நாங்கள் ஊரில் இல்லாதப்போ எதுவும் நடந்துச்சா அப்படின்னு யார் கேட்கா, ஸ்ரீஜித் கேட்கா. அப்போ இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்,
ஸ்ரீஜித், ஜெஸ்ஸி, ஃபாரூக், பாப்லுலாம் இந்த வெளியூர்காரங்களாக இருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, நான் இன்னும் ஃபுல்லாக நடிக்கலை. அருள் அவங்க தான் உள்ளூர்காரங்களாக இருப்பாங்க. சரியா? அப்போ ஸ்ரீஜித் என்ன சொல்கிறான்? ஸ்ரீஜித் தான் ஸ்ரீன்னு சொல்கிறாங்க ஷார்ட்டனில். நத்திங் அட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நத்திங் அட்டால்னா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அமுதா, அர்ஜுடு, that they all would go to the town's fair. She told them about different games, magicians, and most importantly they Waxworks, a studio with many wax figures. After lot of pestering, everyone agreed to go. ஓகே, அப்போ அமுதா வந்து என்ன பண்ணுறா? அர்ஜுன் அவசரமாக சொல்லுவாங்களே, இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது சொல்ல வருவாங்கள்ல, இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேளு அப்படின்னு அவர் சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லோரும் எங்கே போவோம்? டவுனில் நடக்கிற ஃபேருக்கு போவோம். ஃபேர்னால் விழா மாதிரி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பொருட்காட்சியோ இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? அவங்க டவுனில் ஃபேர் நடக்குதான். அவள் சொல்கிறா அந்த ஃபேரில் என்ன எதை பற்றிலாம் நடக்குது அப்படின்னா, கேம்ஸ் இருக்கான், மெஜிஷியன்ஸ் இருக்காங்களா. மெஜிஷியன்ஸ்னால் யார்? மேஜிக் பண்ணுறவங்க, மந்திரக்காரங்க சொல்லுவாங்கள்ல. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வேக்ஸ் ஒர்க்ஸ்னால் இந்த மெழுகால் பொம்மை செஞ்சுருப்பாங்க. சரியா? வேக்ஸ் ஒர்க், ஏ ஸ்டுடியோ வித் மெனி வேக்ஸ் ஃபிகர்ஸ். வேக்ஸால் செஞ்ச நிறைய என்னது படங்கள்லாம் அங்கே இருக்கான். படங்கள், உருவங்கள் எல்லாம் இருக்கான். ஓகேவா? ஓகேவா? After a lot of pestering, everyone agreed to go. அதாவது லாட் ஆஃப் பெசிட்டேரிங்னா, இப்போ எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி இங்கே போவையா, நீ சொல்கிற இடத்துக்கு நான் போவையா, வரணும், அங்கே அதெல்லாம் இருக்கும், நான் வரவான்னு. இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும் முடிவு பண்ணால் எல்லாரும் ஒரே இடத்துக்கு போக அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, அங்கேயா எதுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த கன்ஃபியூஸான மைண்ட் செட்டில் இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சரி போவோம் அப்படியே முடிவு பண்ணுவாங்க. சரியா? அதுக்கு பேர் என்னது? பெசிட்டேரிங். On their way back, they saw Inspector Velayudham on his bike. On the way back, அவங்க முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யார் வராங்களாம்? அவங்க யாரை பார்க்குறாங்களாம்? வேலாயுதம். After a lot of pestering, everyone agreed to go. On their way back, they saw Inspector Velayudham on his bike. அவங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது யாரை பார்க்குறாங்களா? இன்ஸ்பெக்டர் வேலாயுதம்னு ஒருத்தர் வந்து இந்த பைக்கில் பார்க்குறாங்க. ஓகேயா? He was the inspector of an area. Inspector Velayudham has been very busy these days, said Amuda. This made the group curious about what was happening in the city that they had no clue at all. ஓகேவா? அப்போ யார் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க போய்கிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் என்னது பைக்கில் வரதை பார்க்குறாங்க. ஹி வாஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த ஏரியா. அந்த ஏரியாவுக்கு யார் தான் இன்ஸ்பெக்டரா? அவர் தான் இன்ஸ்பெக்டரா. இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ஹாஸ் பீன் வெரி பிஸி தீஸ் டேஸ். இந்த மாதிரி நாளெல்லாம் அவர் என்னமா இருப்பாரா? இப்போலாம் பிஸியாக இருக்கார். இப்போ சொல்லுவாங்களே, இப்போலாம் அவரெல்லாம் பார்க்கவே முடியாது, ரொம்ப பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஓகேவா? சைடு அமுதா இதை சொல்கிறா. திஸ் மேட் த குரூப் கியூரியஸ் அபவுட் வாட் ஹேப்பனிங் இன் த சிட்டி தட் ஹோல்ட் நோ க்ளூ அட் ஆல். அதாவது இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனாலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு க்யூரியஸை க்ரியேட் பண்ணுதான். இப்போ ஒருத்தர் எப்பயுமே பிஸியாக இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வேலையாக இருப்பாங்க. நீ ஏன் நானா பிஸியாக இருந்தால் வேறு ஒரு போலீஸ் பிஸியாக இருந்தாருன்னு என்ன அர்த்தம்?
இமிடியேட்டான கேஸ் வந்திருக்கும். அப்போ ஏதோ ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அதுவே என்னதான், அப்போ வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேஸை விசாரிக்கிறதுனால தான் அவருக்கு என்ன ஆகுது, பிஸியாக இருக்காரு. அப்போ அது இவங்களுக்கு என்னதான் ஒரு வித க்ளூ தானே அப்படிங்கிறத. இந்த குரூப்பில் அது என்னது ஒரு கியூரியஸை க்ரியேட் பண்ணுது. இந்த சிட்டியில் என்னமோ நடக்குது, அதனால் அதுக்கு என்ன க்ளூ இல்லைங்கிற ஒரு கியூரியஸாக கேட்கும். மண்டே அப்புறம் என்னது, மண்டே as Jessie went to ask permission to her father, as Jessie went to ask permission to her father, who was a secret police agent, to meet her friends. She overheard her father talking on the phone about a robbery that was expected to take place in the museum. Jessie rushed to see her friends in the morning and told them what she had heard. ஓகேவா? ஓகே, ஜெஸ்ஸி வந்து அவங்க அப்பாட்ட பர்மிஷன் கேட்குறக்காண்டி போய் அப்போ அவங்க ஃபாதர் வந்து, அவங்க அப்பா யாருன்னா ஒரு சீக்ரெட் போலீஸ் ஏஜென்ட்டாக, சரியா? அவங்க அப்பா என்னவா இருந்திருக்காரா, ஒரு சீக்ரெட்டான போலீஸ் ஏஜென்ட்டாக இருந்திருக்காரு. அப்போ ஆன் பண்ணுறா. அப்போ அவர் ஒரு சீக்ரெட் போலீஸ் ஏஜென்ட் யாரை பார்க்க போகிறாங்களாம், சரியா? அப்போ அவள் வந்து ஒட்டு கேட்குறான்னா, இப்போ அவங்க அப்பாட்ட வந்து பர்மிஷன் வாங்க போகும்போது அவங்க அப்பா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ராபரி வந்து இன்றைக்கி சிட்டியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னது பேசிக்கிட்டு இருக்க. எங்கே வச்சுன்னா, சரியா? அவங்க அப்பா வந்து பேசுகிறத ஒட்டு கேட்குறாங்க. எங்கே விட்டோம்? அப்போ அவங்க அப்பா பேசுகிறத கேட்குறப்ப இந்த மாதிரி மியூசியத்தில் என்ன நடக்க போதா, ராபரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீக்ரெட் ஏஜென்ட்னா அவங்களுக்கு தெரியும். இப்போ சொன்னேன்னா, இப்போ போலீஸ் மாதிரியே வந்து என்ன பண்ணுவாங்க, தெரிய மாட்டாங்க, மக்களாக இருப்பாங்க. அப்போ யாராவது பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் மியூசியத்தில் போய் என்ன பண்ண போகிறோம், ராபரி பண்ண போகிறோம் அப்படின்னா. ராபரினா கொள்ளையடிக்கிறது. மியூசியத்தில் எது கொள்ளையடி, மியூசியம்னா என்னது, இந்த அருங்காட்சியகம்னு சொல்லுவாங்க. அந்த ரொம்ப அந்த காலத்தில் பொருள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பொருளுக்கெல்லாம் மார்க்கெட்டில் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஒரு அந்த காலத்தில் அந்த முதுமக்கள் தாலிங்கிற பானை, அப்புறம் சிலைகள், எலும்புகள், அந்த டைனோசர் எலும்பு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த மாதிரிலாம் வந்து எடுத்து விற்றோம்னா மார்க்கெட்டில் அது வாங்குறதுக்கு நிறையா கோடி பேரே கொடுத்து வாங்க ஆள் இருக்குனால அந்த மாதிரி மியூசியத்தில் ராபரி நடக்க சான்ஸ் இருக்குது, வாய்ப்பு இருக்குதுன்னு ஃபோன் வந்திருக்கு. Jessie rushed to see her friends in the morning and told them what she had heard. Jessie, சரியா? அப்போ அவள் ஃப்ரெண்டை பார்க்குறக்காண்டி என்னது வேகமாக ஓடுறா. எதுக்காண்டி, மார்னிங் வேகமாக போய் அவங்க ஃப்ரெண்டை வந்து சொல்கிறான். அவள் என்ன கேட்டாலோ, அவன் அப்பா பேசும்போது அவன் என்ன கேட்டாலோ அது என்ன பண்ணுறா, போய் சொல்கிறா. ஷி ஹேட் ஹியர். ஓகேவா? ஸ்ரீஜித், ஓ நவ் ஐ நோ வாட் இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் இஸ் அப் டு. அவர் இப்போ ஸ்ரீஜித் இப்போ சொல்கிறான், ஓ இப்போ தான் தெரியுது ஏன் வந்து இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் எப்பயுமே என்னவா இருக்கார், பிஸியாகவே இருக்கார் அப்படின்னு. ஓகேவா? Jessie, let us solve this case before it does. ஓகேவா? சொல்லு, let us solve this case before he does. டஸ்னா என்னது, முடிக்கிறது இல்லை செய்கிறது. அவங்க வந்து இந்த கேஸை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்கட்டா. ஸ்ரீஜித், ஐ feel we will find more clue if we are near the city area. ஓகேவா? ஐ ஃபீல் we will find more clues in if we are near the city area. அவன் என்ன சொல்கிறான், ஸ்ரீஜித் என்ன சொல்கிறான், எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வந்து இன்னும் மோர் க்ளூவை கண்டுபிடிச்சோம். எங்கே சிட்டிக்கு பக்கத்தில் போனோம்னா நிறையவே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஓகேவா? we will also be able to observe more things. I will discuss
myself as that old man we saw on the street. நம்ம என்ன பண்ணணும், நிறையா திங்ஸ் எல்லாம் என்னது அப்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஓல்டு மேனை வந்து ஸ்ட்ரீட் ஓரத்தில் பார்த்துருக்காங்க. அவங்களெலாம் என்ன பண்ணணும், இதை பற்றி பேசணும், விசாரிக்கணும் அப்படின்னு. இப்போ ஏன் வந்து இப்போ எப்பயுமே ஒரு ரோட்டில் யார் கிடப்பா, ஒரு பிச்சை எடுக்கிறவங்களோ இல்லை வயசானவங்களோ ரோட்டில் ஏறி உட்காந்துருப்பாங்க. அவங்க அங்கே ரோட்டில் நடக்கும்போது வரும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன புரியலனாலும் அவங்க பார்த்தது என்ன தெரியும், சொல்ல தெரியும். சரியா? இப்போ நம்ம போய் அதை பற்றி கேட்குறோம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்களா, ஆமாம் இந்த மாதிரி பார்த்தேன். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஐடியா வச்சுக்கலாம் என்னன்னு. ஓகேவா? ஓகே, everyone agreed to eat. எல்லாரும் இதை பண்ண என்ன பண்ணிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸ்ரீஜித் dressed as the அவன் என்ன சொல்கிறான்னா, I will disguise myself as that old man we saw on the street. அதாவது அவன் என்ன பண்ணுறான், அவனே வந்து அவன் என்ன மாதிரி பண்ண போகிறான்னா, ஒரு வயசான ஆள் மாதிரி ட்ரெஸ் பண்ண போகிறானா. அவனே டிஸ்கைஸ்னால் ஒரு உருமாற்றிக்க போகிறானா. சரியா? வயசான ஆள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்க போகிறானா. ஓகேவா? அதாவது யாராவது ஒருத்தர் ஸ்ட்ரீட்டில் பார்த்துருக்காங்க வயசான ஆள்னா எப்படி ரோட்டில் இருப்பான், அந்த மாதிரி அவனே என்ன பண்ணிக்கிறான், வேஷம் போட்டுக்க போகிறானா. Sriji dressed as the old man and he sat on the old man's bench, coughed and sniffed like him. அதாவது அவன் இது மாதிரி ஏதாவது ஒரு வயசான ஒரு ஆளை பார்த்துருக்கான். வயசான ஆள்லாம் பார்த்துருக்கீங்களா, என்கிட்ட ரோட்டில் உட்காந்துருப்பாங்க, ஏதாவது ஒரு திண்ணையில் அப்படியே ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருமிக்கிட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கேன். அப்போ ஊட்டி அந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்க்கில் ஸ்டோன் பெஞ்சு போட்டிருப்பாங்க. சிட்டிக்கு நேரம் ஸ்டோன் பெஞ்சுனா உட்காரக்குன்னு பார்க் பார்த்துருக்கியா, அங்கே சேர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே அவட்ட வயசான மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்கே போய் வயசான மாதிரி இருமுறது, ஸ்னீஃப்னா தும்முறது, இந்த மூக்கை சேர்ந்துவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரிலாம் என்னது பண்ணுறாங்க. ஓகேவா? நோ ஒன் ஹூ குட் ரெகனைஸ் ஸ்ரீஜித். யாராலே என்ன பண்ண முடியலையா, ஸ்ரீஜித்தை இது வந்து ஸ்ரீஜித்தான அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியலையா. ஓகேவா? சூன் எ மேன் சைக்கிள் கேம் அண்ட் செட் நெக்ஸ்ட் டு ஸ்ரீஜித். ரொம்ப சீக்கிரமாகவே சூன் எ மேன் ஆன் சைக்கிள் கம் came and sat next to Srijit. Where have you since yesterday? Take this. The man handed over a packet of chocolate to Srijit and went away. அதாவது அப்போ இவங்க என்னமோ பார்த்துருக்காங்க. அதாவது யாரோ ஒருத்தரை வந்து இவங்க பசங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முந்தின நாள் பார்க்கில் வயசான ஆள் தனியாக உட்காந்துருக்கதை பார்த்துருக்காங்க. அதை பார்த்தா ஸ்ரீஜித் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஆள் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவங்க உட்காந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஆள் சைக்கிளை வந்து ஸ்ரீஜித் கிட்ட உட்காடுறான். அது ஸ்ரீஜித்துனே தெரியாமல், நேற்று எங்கே போனேன், நான் உன்னை இதை பார்க்கலையே, இதை எடுத்துக்கோ அப்படின்னா அந்த மேன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு பாக்கெட் ஆஃப் சாக்லேட்னா என்ன பண்ணுறான், கொடுத்து யாருக்கு, ஸ்ரீஜித்திட்ட கொடுத்துட்டு தள்ளி போயிட்டான். வெண்டாவேனா என்னது, தள்ளி போயிட்டான். ஓகேவா? ஸ்ரீஜித் took the pocket and kept in his pocket. அதாவது அவன் என்ன பண்ணுறான், ஸ்ரீஜித் வந்து அந்த பாக்கெட்டை எடுத்து அவனோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டான். கிப்ட்னா வச்சுக்கிறது, கீப் இன்சைட் யுவர் பேக்குள்ளே வச்சுக்கோ, கீப் இன்சைட் யுவர் வீட்டில் வச்சுக்கோ. கீப்னா என்ன, வச்சுக்கிறது. சரியா? kept in his pocket. Okay, he saw the real old man coming in his direction from the other side. He also saw Inspector Velayudham rushing out of shop towards him. அதாவது அவன் அந்த சாக்லேட்டை வாங்கி பாக்கெட் வச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரை பார்க்கான், இன்னைக்கு ஒரு வயசான ஆள் இருந்திருப்பான்ல, அவன் அந்த ஆள் வந்து அவனுக்கு எதுக்கு ஆப்போசிட், அவனோட
ஆப்போசிட்ல வராங்க. டைரக்ஷன் அதர் சைடு, அதாவது அவனுக்கு இன்னொரு பக்கம் அதர் சைடுலேருந்து வரானா. அதே மாதிரி யாரையும் பார்க்குறாங்களா, இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வந்து ஒரு கடையை நோக்கி வேகமாக போகிறதாம். ரஷ்ஷு டுவர்ட்ஸ்னால் நோக்கி, கடையை நோக்கி. ஓகேவா, டுவர்ட்ஸ்னால் என்னது நோக்கி சொல்லுவாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துருக்கியா, த ட்ரெயின் டுவர்ட்ஸ் டு மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கியா, மதுரை நோக்கி. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்களா, கேட்டிருக்கோம். டுவர்ட்ஸ் வயா அப்படிங்கிற வார்த்தைலாம் வரும். ஓகேவா, அதான் டுவர்ட்ஸ்னால் நோக்கி. ஓகே, ஃபாரூக் அண்ட் ஜெஸ்ஸி were watching all this from afar. ஃபேர்னா என்னது, தூரத்துலேருந்து. ஃபாருக்கும் ஜெஸ்ஸி எங்கேருந்து பார்க்குறாங்களாம், தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. they got worried and rushed with Pablo towards the inspector. அதாவது தூரத்துலேருந்து யார் பார்க்குறாங்களாம், ஜெஸ்ஸியும் ஃபாருக்கும் பார்த்துட்டு. இப்போ யோசிச்சு பாரு, நம்ம ஸ்ரீஜித் வந்து ஒரு வயசான ஆள் மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துருக்கான். அப்போ அது அந்த அவனை நோக்கி வந்து உன்னைக்கே அந்த வயசான ஆள் எதுக்க வர்றான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிடும்ல, நம்மள மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு. அப்போ அது என்னன்னு தெரிஞ்சிடும்ல. அப்போ அதே நேரத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு கடை நோக்கி வேகமாக போகிறதையும் பார்க்குறாங்க. அப்போ இவங்க என்ன, இப்போ ஐயோ ஸ்ரீஜித் கிட்ட அந்த வயசான உண்மையான ரியல் ஓல்டுமேன் போயிட்டா என்ன ஆகும்னு பயத்தில் ஃபாருக்கும் ஜெஸ்ஸியும் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நேராக யாரை நோக்கி போகிறாங்களாம், இன்ஸ்பெக்டர் வேலாயுதத்தை நோக்கி போகிறாங்களாம். ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போய் சொன்னாங்க, போலீஸ். அப்போ இன்ஸ்பெக்டர் நோக்கி போகிறாங்களாம். பாப்லோ ஸ்டார்டிங் பார்க்கிங் அண்ட் ஜம்பிங் ஆன் த இன்ஸ்பெக்டர். என்ன பண்ணுறதுன்னா, பாப்லோ ஸ்டார்டட் பார்க்கிங் அண்ட் ஜம்பிங் ஆன் த இன்ஸ்பெக்டர். பாப்லோங்கிறது என்னது, அது வந்து என்ன பண்ண, இன்ஸ்பெக்டரை பார்த்தவனே அவர் மேலே தவுது ஜம்ப் குறைக்கிட்டு ஜம்ப் பண்ணுது. த இன்ஸ்பெக்டர் வாஸ் annoyed with the dog. The inspector was annoyed with the dog. But திடீர்னு ஒரு டாக் வந்து உன்னை பார்த்து குறைச்சிட்டு உன்னை தவிச்சுன்னு என்ன ஆவ, நீ பயப்படுவ. பயப்படாத, என்ன எரிச்சலா வாங்க, நான் எதுக்கு ஏமாந்து இருக்காங்க அப்படின்னு ஆகிட்டா. Srijit saw it as it's a chance to run from there. Srijit saw it as a chance to run from there. He hid in busy nearby bush nearby. Inspector Velayudham ran towards the actual old man and caught him. Then he asked him to give the chocolates to him. The old man was puzzled. The inspector investigated the old man and found nothing. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன இவர் என்ன கேட்காரு, இப்போ அந்த அதாவது இன்ஸ்பெக்டருக்கு டவுட்டாக இருக்குது, எவனா ஒருத்தர் என்னமோ பண்ணுறான் அப்படின்னு. சரியா, அப்போ இது பசங்களும் கண்டுபிடிச்சி வந்து அந்த ஓல்டு மேன் மாதிரி வேஷம் போட்டு வச்சுருக்காங்க. எவனோ ஒருத்தர் வந்து அந்த ஒரிஜினல் ஓல்டு மேன் வர்றதுக்கு முன்னாடி ஸ்ரீஜித் என்ன பண்ணி எதை கொடுத்துட்டு போயிட்டான், சாக்லேட்டை கொடுத்துட்டு போயிட்டான். அப்போ இந்த நேரத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் அந்த பக்கம் வராரு. அப்போ இன்ஸ்பெக்டர் நாங்கள் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பாப்லோங்கிற நாய் வந்து டைவெர்ட் பண்ணுறது இன்ஸ்பெக்டரை. அதான் சான்ஸ்ன்னு யார் ஓடிட்டார், ஸ்ரீஜித் ஓடிட்டான். ஆனால் இன்ஸ்பெக்டர் அந்த நேரத்தில் யாரை பார்த்துறாரு, ஒரிஜினலான ஓல்டு மேனை பார்த்துறாரு. அவரை பார்த்து அவரை பிடிச்சி கேட்குறாரு, விசாரிக்கிறாரு. அப்போ ஓல்டு மேன் ஃபசல்னால் ஒரு மாதிரி குழப்புறாங்க, தெளிவாக பேச மாட்டாங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்று கடத்துறான் அப்படின்னா அவனை டக்குன்னு போலீஸ் பிடிச்சிட்டு எப்படி பதில் சொல்லுவாங்க, தெளிவான பதில் சொல்ல மாட்டான், ஒரு மாதிரி வளருவான். அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அதே மாதிரி அவன் பாக்கெட்லாம் தேடி பார்க்குறாரு. அவனுக்கு என்னது ஒன்றுமே கிடைக்கல. ஏன் ஒன்றுமே இல்லை, ஏன்னா அவங்க ஸ்ரீஜித்திட்ட கொடுத்துட்டாங்க. கரெக்டாக, ஏன்னா ஸ்ரீஜித்திட்ட தான் அது இருக்குது. ரைட்டா, while this happening இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, ஒயில்னா பொழுது, while we are teaching, while we are running, while we are sleeping. ஒயில்னா என்னது, பொழுது. அது பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதுன்னு சொல்லுவோம்ல, அது ஒயில். ரைட்டா,
happening. The 5D gathered in Jesse courage. அதாவது கரேஜ்னா அவங்க இது நடந்துகிட்டு இருக்கும்போதே அந்த 5Dங்கிறது அந்த 5 மெம்பர் யார் யார் ஃபைனா அருள், அமுதா, ஜெஸ்ஸி, ஸ்ரீஜித், ஃபாரூக். ஓகேவா, இவங்க தான் அந்த 5D. ஓகே சரியா. They opened the pocket to find a small cheat. They opened the pocket to find a small cheat. They opened it and found list of grocery. They were confused. அவங்க அந்த பாக்கெட்டை பிரித்து பார்க்குறாங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கிராசரின்னு என்ன மளிகை சாமான், இந்த வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் சொல்லுவோம்ல, அரிசி, பருப்பு, உளுந்து, எண்ணெய், முந்திரி, பாதாம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் என்னது கிராசரின்னு சொல்லுவாங்க, மளிகை. ரைட்டா. அமுதா சொல்கிறா, ஸ்ரீ இசிட்ட கோடுனா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஏதாவது கடத்துறாங்க அப்படின்னா டேரெக்டாக இதே தர மாதிரி இங்கே கொண்டு வான்னு சொல்ல மாட்டாங்க. கோடு மாதிரி அதை வந்து அவங்களுக்கு மட்டுமே புரிகிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க இதை படித்தா அவங்களுக்கு புரியும், உனக்கு புரியாது, நமக்கு புரியாது. சரியா. அப்போ எஸ் இட் சீம்ஸ். ஸோ சீம்ஸ்னால் தெரியுது, ஆமாம் இது அப்படி தான் தெரியுது. சீம்ஸ்னால் என்னது, சீம்ஸ் லைக் தட், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இது அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ உன்னை எங்கேயோ பார்த்தேன்னா உன்னை பார்த்த நான் கேட்குறேன், நான் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஒன்றா அப்படின்னு கேட்டால் இட் சீம்ஸ் லைக் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தெரியுது. ரைட்டா, அதான் சீம்ஸ். அமுதா, ஐ ஒண்டர் that it is written with some kind of a magic pen. Magic pen. Like the one you showed us. அவன் என்ன சொல்கிறான், இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஐ ஒண்டர், நான் ஆச்சரியப்படுறேன். இது என்ன இருக்குன்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ மேஜிக் பென்னாக இருக்கலாம். ஒரு நேரத்தில் இதே மாதிரி அவங்க கடையை காட்டியிருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி. அதாவது மேஜிக் பென் அப்படின்னா ஏதாவது ஒன்று எழுதியிருப்பாங்க, மறைஞ்சிருக்கும், அது பிறகு வேறு ஒன்று மேலே எழுதியிருப்பாங்க. அதை நம்ம இது பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பால் இருக்குல்ல, பாலா இல்லை சம்திங் தான் ஒன்று இருக்கும்டா, அதை தொட்டு நம்ம பேப்பர் எழுதுனா ஒன்றுமே தெரியாது, அதை நெருப்பில் காட்டினா மட்டும் தான் தெரியும். அது பாலா என்னன்னு மெழுகுன்னு நினைக்கிறேன், எம்மனா மெழுகு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று தெரில. அதை நம்ம எழுதுனா ஆமாம், அதை உரிக்க மையம் மாதிரி இருக்கும். எழுதும்போது பேப்பரை ஒட்டிக்கும், தெரியாது எதுவுமே. மெழுகா நேரத்தில் பாலம் ஏதோ சம்திங் நம்ம. ஓகே சரியா. மேஜிக் பென் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா. மேஜிக் பெண்ணால் நம்ம வந்து எழுதினவங்களுக்கும் யார் படிச்சுனுக்கிற அவங்க மட்டும் தான் தெரியும், நமக்கு தெரியாது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரியா. இட் குட் பி அந்த மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிறோம். ஓகேவா. வேன் we saw it under a light. We can see the writing. Jesse caught the magic pen. They flashed the light on the paper. And some words are cloud on it. The message said, tell number 3 works Tuesday 9 p.m. number 5. அதாவது ஜெஸ்ஸி வந்து அந்த மேஜிக் பென்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேப்பர் கீழே வந்து லைட் அடிக்கிறாங்க. லைட் அடித்து பார்க்கும்போது சில வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். க்ளோனா என்னது படிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்குது. என்னதுன்னா அந்த மெசேஜில் என்ன பண்ணுன்னா, டெல் நம்பர் 3 நம்பர் 3ன்னு சொல்லி வேக்ஸ் ஒர்க்கு செவ்வாய்க்கிழமை 9 PM என்னது நைட்டு நம்பர் 5. இதெல்லாம் என்னது அந்த லைட் அடித்து பார்த்ததுக்கப்புறம் தான் என்னது அந்த இதில் தெரியுது. சரியா. Tomorrow is Tuesday. So the gang is meeting tomorrow. While they were in the garden, Inspector Velayudham saw Srijit dressed as the old man. He was furious. ஓகேவா. அதே அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த கேங் வந்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மீட் பண்ண போது
நான் ஓகேவா, நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை. டுமாரோ இஸ் சொல்லுவோம்ல, நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு தான் என்னது இந்த கேங் மீட் பண்ண போகிறாங்க. ஒயிலுது வேர் இன் த கார்டன், அவங்க கார்டனில் இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வேலை தான் என்னது ஸ்ரீஜித்தை பார்த்துருக்காங்க. டெஸ்ட் அதாவது ஹி வாஸ் ஃப்ரீ, அதாவது ஆக்சுவலி என்னது அப்போ நாளைக்கு வந்து என்னது செவ்வாய்க்கிழமை. அப்போ அப்படி இருக்கும்போது ஒருவேளை நம்ம வேலை ஆல்ரெடி வந்து அவர் என்னது ஸ்ரீஜித்தை வந்து இன்ஸ்பெக்டர் வேலையை தான் பார்த்துட்டாரு. எப்படி ட்ரெஸ்ட் ஓல்டு மேன். ஸோ ஹி வாஸ் அ ஃபியூரியஸ். தென் ஸ்ரீஜித் ஹேட் டு கன்ஃபஸ். He handed over the seat to the inspector. The inspector was glad to have found the seat but was furious about their behavior. He warned them to stay away from the case but they did not. அப்போ இது என்ன பண்ணுறாங்க, ஓல்டு மேன்ஸ் தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த சீட்டில் கொடுக்கணுன்னே. அந்த சீட் யார்கிட்ட இருக்குது? ஸ்ரீஜித்தில் இருக்குது. சரியா, சீட்டு ஸ்ரீஜித்தில் தான் இருக்குது. அப்போ ஸ்ரீஜித் என்ன பண்ணுறான், அந்த இன்ஸ்பெக்டர் வேலை ஏற்றிட்டப்போ என்ன பண்ணுறான், ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வந்து நான் தான் அந்த 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 இடத்துல கார்டனில் இருந்தேன், இதான் அந்த சீட்டு கொடுத்துட்றான். இன்ஸ்பெக்டர் வந்து அவங்கள பாராட்டினாலும் அதே நேரத்தில் என்னது அவங்களோட இந்த மாதிரி ஒரு ஃபியூரியஸ்னால் ஒரு மாதிரி வந்து துணிகரமான ஒரு செயலை பார்த்து என்னது அவருக்கு வந்து அவர் டென்ஷனாக வர்றாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, வான் பண்ணி விட்றாரு, இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த கேஸ்லேருந்து நீங்கள் தள்ளிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தே டிட் நாட். அவங்க என்ன பண்ண மாட்டேங்காங்க, கேஸ்லேருந்து தள்ளி போக விட மாட்டேங்க. ஓகேவா. Srijit idea was to disguise himself as a wax statue as it will be the most easy way to get all the information. That evening all of them went to waxworks. They observed each wax statue and noted down the details while getting out of waxworks. Srijit unlocked one of the windows in the room. அப்போ ஸ்ரீஜித் ஒரு ஐடியா பண்ணுறான். அவன் ஸ்ரீஜித் வந்து ஆல்ரெடி என்னவா ஓல்டு மேனாக வேஷம் போட்டான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் இந்த என்ன பண்ணுறேன், ஒரு வேக்ஸா அதாவது மெழுகு பொம்மையாக என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து வேஷம் போட்டுக்கிறேன். வேஷம் போட்டு நான் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அந்த ஈவினிங் போய் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், அந்த வேக்ஸ் ஒர்க்கு நடத்துகிற இடத்துக்கு போயிருக்காங்க. போய் அங்கே வேக்ஸ் ஸ்டாச்சுலாம் எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கே வேக்ஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் வேக்ஸ் ஒர்க் எல்லோரும் வேக்ஸ் ஒர்க் முடிஞ்சு வெளியே போனதுக்கப்புறம் ஸ்ரீஜித் அன்லாக்டு ஒன் ஆஃப் த விண்டோ இன் த ரூம். அவன் என்ன பண்ணிக்கிறான், ஒரு ரூமில் இருக்க விண்டோவில் போய் என்ன பண்ணிக்கிறான், ஒளிஞ்சு இதை ரூமாக லாக் பண்ணிக்கிறான். சரியா. டியூஸ்டே நைட் Srijit saw the inspector inside waxworks and had no way of getting in without being noticed. அதாவது டியூஸ்டே நைட் என்ன ஆகுது, ஸ்ரீஜித் வந்து பார்க்குறான், இன்ஸ்பெக்டர் வேலை விதமாக அந்த வேக்ஸ் ஒர்க்கில் வராரு. அண்ட் ஹேட் நோ வெட்டிங் த வித்தவுட் பீயிங் நோட்டீஸ். அவரே உள்ளே வந்து பார்த்தாலும் என்னது இங்கே ஸ்ரீஜித் ஒளிஞ்சிருக்காங்கிறது தெரியாத மாதிரி என்ன பண்ணுறான், ஒளிஞ்சிக்கிறான். ஹி வாஸ் ரியலி சேட் அண்ட் வென்ட் ஹோம். In the morning, he heard the news of inspector. Where I them arrested the three robbers. With the diamond necklace. Everyone was upset that they did not get robbers with the diamond necklace. Everyone was upset that they did not get to chance to solve the mystery. As they sat in Jesse's living room,
They overheard They overheard Jesse's father Jesse's father on a call asking, on a call asking, where is the real necklace? where is the real necklace? ஓகே, அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து அந்த மாதிரி வேக்ஸ் பொம்மை மாதிரி ஒளிஞ்சிக்கிறான். இந்த இருக்கா வேக்ஸ் பொம்மை, அதாவது வேக்ஸ் பொம்மை இருக்க இடத்துல விண்டோக்கு பக்கத்தில் வந்து ஒளிஞ்சிருக்கான். அந்த விண்டோக்கு பக்கத்தில் அவன் தர்றானா 3 வேக்ஸா, இங்கிட்டு ஒன்று, அப்புறம் இங்கிட்ட ஒருத்தன் ஒளிஞ்சு, இந்த இதே இன்னொரு விண்டோவில் இங்கிட்ட இருக்கான் தெரியுதா, ஜூம் போடியா, ஒளிஞ்சிக்கிட்டானா தெரியுதா உங்களுக்கு? சரியா? அப்போ காலையில் அவங்க என்ன நியூஸ் கேட்குறாங்க, இன்ஸ்பெக்டர் வேலாயுதம் வந்து ஒரு 3 ராபர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எது? டைமண்ட் நெக்லஸோட. சரியா? அப்போ அவங்கெல்லாம் கடுப்பாயிட்டாங்க, நம்மளால் என்ன பண்ண முடியல, இந்த மர்மத்தை வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு அப்செட் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அஸ்டே செட்டின் ஜெஸ்ஸி லிவிங் ரூம், ஜெஸ்ஸியோட லிவிங் ரூம் அவங்க உட்காந்துருக்கும் போது ஜெஸ்ஸியோட அப்பா வந்து பேசுகிறத ஒட்டு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ வேர் இஸ் த ரியல் நெக்லஸ்? அங்கே இன்ஸ்பெக்டர் வேலையை நெக்லஸோட முதல்ல அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே இவர் ஜெஸ்ஸி அப்பா வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, உண்மையான நெக்லஸு எங்கே அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், இவங்ககிட்ட இருக்கிறது உண்மையான நெக்லஸ் கிடையாது. அப்போ அது ஒரு மர்மம் மாதிரி கிடைக்குதா, அப்போ அந்த பசங்களுக்கு ஒரு க்ளூவாக கிடைக்குதா? சரியா? திஸ் நியூஸ் alarmed the Friday. Farooq told everyone. Rush to the city as some message would be passed regarding this. regarding தொடர்பா. Within no time the Friday was in front of the old man bench. Everyone sat at different places to keep eyes on the old man. After an hour a man came and stayed next to the old man. The old man was busy with drawing something on the ground with his stick. ஓகேவா? இந்த நியூஸ் யாருக்கு கிடைக்கிது, இது ஒரு அலாரம் அடித்த மாதிரி யாருக்கு, ஃபைடிக்கு. அந்த ஃபைடினா யார், 5 டிடெக்ட்ஸ் தாங்க, 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு. ரைட்டா? Farooq told everyone to rush to the city as a message would be passed regarding this. அவன் வந்து என்ன பண்ணுறான், எல்லார்ட்டையும் சொல்கிறதுக்காண்டி சிட்டி நோக்கி வேகமாக ஓடுறான். இந்த மெசேஜ் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறாக்காண்டி. ஓகேவா? வித்தின் நோ டைம் அவன் சொல்கிறதுக்குள்ளே the Friday was in front of the old man bench. அவங்க அதை சொன்ன கொஞ்ச நேரத்தில் இந்த டைம்லாம் எடுக்கல, உடனே என்ன பண்ணுறாங்க, வேகமாக அந்த ஸ்டோன் பெஞ்சுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. எவ்ரி ஒன் செட் அட் டிஃப்ரெண்ட் பிளேஸ் டு கீப். எல்லோரும் என்ன பண்ணிக்கிறாங்க, வேறு ஸ்டோன் பெஞ்ச் என்ன இருக்குன்னா வேறு இடத்துல தள்ளி உட்காந்து அந்த பெஞ்சையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? பிளேஸ் டு கீப் ஐஸ் ஆன் த ஓல்டு மேன். அதே மாதிரி எவ்ரி ஒன் செட் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் கீப் த ஐஸ் ஆன் த ஓல்டு மேன். அந்த வயசான ஆளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் an hour a man came and next to the old man. அவங்க உட்காந்த கொஞ்ச நேரத்தை கழிச்சு ஒரு யார் வரா, அந்த அப்போ ஒருத்தனை பார்த்தோம்னா, அந்த இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா இருக்கா, இங்கே ஒருத்தன் வந்திருக்கான் பார்த்தியா, இவன் வந்து திருப்பி என்ன பண்ணுறான், அந்த வயசான ஆளுக்கிட்ட வர்றான். சரியா? The old man was busy with drawing something on the The old man was busy with drawing something on the ground with his stick. அதாவது அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து பிஸி ஆகிட்டான். இதில் ஏதோ ஒன்று அவன் கையில் ஒரு ஸ்டிக், வயசானாலாம் கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாங்களா, அந்த ஸ்டிக்கை வச்சு தரையில் என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று ட்ரா பண்ணுறதுல பிஸியாக இருக்கான். ஓகேவா? they noticed that Inspector Velayudham was
observing at a distance and started following that man. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் வேலாயுதமும் அதை என்ன பண்ணுறாரு, தூரத்துலேருந்து அதை அப்சர்வ் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த வயசானாலையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் தே வெயிட்டட் ஃபார் த ஓல்டு மேன் டு லீவ் அண்ட் வென்ட் டு சி வாட் but they waited for the old man to leave and went to see what he had drawn on the ground and it said waxworks. பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஓல்டு மேன் வந்து அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வயசான ஆள் அங்கேருந்து போகிற தண்டி யார் அந்த 5 பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் அந்த தரையில் என்னமோ ஒன்று கிறுக்குனது ஞாபகம் இருக்கா, அவன் என்ன கிறுக்குறான் பார்க்குறக்காண்டி அந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. அவன் கிளம்புனதுக்கப்புறம் அந்த கிரவுண்டை போய் பார்க்குறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா வேக்ஸ் ஒர்க்ஸும் போட்டிருக்கு. He had drawn on the ground and it said waxwork. அவன் என்ன பண்ணியிருக்கான், தலையில் குச்சை வச்சு வேக்ஸ் ஒர்க்ஸ்னு எழுதியிருக்கான். சரியா, அட் வேக்ஸ் ஒர்க்ஸ். வேக்ஸ் ஒர்க்னா செய்கிற இடங்கள். சரியா, அட் வேக்ஸ் ஒர்க்ஸ். ஸ்ரீஜித் பேசுகிறான் இப்போ. அமுதா, இஃப் வேர் டு பிளேஸ் a diamond if you were the place to diamond necklace in this place where would you place it? அதாவது அமுதாட்ட வந்து ஸ்ரீஜித் கேட்கான், அமுதா இப்போ இந்த இடத்துல டைமண்ட் நெக்லஸை வந்து நீ வைக்கிறதா இருந்தா, பிளேஸ்னால் வைக்கிறது, அந்த இடத்துல வைக்கணும்னா பிளேஸ் த புக், அங்கே அந்த இடத்துல வைக்கிறது. நீயா இருந்தால் எங்கே வைப்ப, வேர் would you place it? if you were to place the necklace where would you place it கேட்கான். நீ வைக்கிறதா இருந்தால் எங்கே வைப்பா, பேக்கில் வைப்பியா, நீ எங்கிட்ட வச்சுட்டு போவா. அதுக்கு அமுதா என்ன சொல்கிறான், அமுதா thought for a second said. பேக்கில் வச்சா நீ திருடி நேரு. On the princess statue she has already won many jewels that this will go unnoticed. அதாவது அமுதா யோசிச்சு சொல்கிறா, நான் வந்து வச்சேன் அப்படின்னா இப்போ ஒரு நெக்லஸ்னால் யார் போடுவோம் மோஸ்ட்லி, அப்போ இது நான் பிரின்சஸ்னால் யார், இளவரசி. ரைட்டா, பிரின்சஸ்க்கு தான் போடுவேன், பிரின்சஸ் ஸ்டாச்சுக்கு தான் போடுவேன். அதே மாதிரி ஆல்ரெடி அவங்க நிறைய வியர்னா வேறு, வேர்னா அணிந்திருக்கேன், அணிங்கிறது வியர்னு சொல்லுவோம், வேர்னா அணிந்து உள்ளார்கள், ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ரைட்டா, அப்போ வேர்ன் so many jewels at this will go unnoticed. அவங்க ஆல்ரெடி நிறைய ஜுவல் போட்டிருக்கனால யாரும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அது டைமண்டாக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரைட்டா, everyone eyes lit up. They walked straight to the princess statue. They saw the diamond necklace. Srijit carefully removed it and kept in his pocket. As soon as they came out, there was senior policeman standing. The children went straight to him and handed over the diamond necklace. They told him the whole story. They were appreciated by Inspector Velayudham and Jessie's father
and Jesse's father for their courage and dedication for their courage and dedication towards towards the welfare of the city. the welfare of the city. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த நகை அங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, வேகமாக அந்த பசங்களாம் அந்த சிலைக்கிட்ட போய் அந்த நகையை கட்டி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நேராக போலீஸ் இருக்க இடத்துக்கு போய் போலீஸ்கிட்ட அந்த நகையை கொடுத்து என்ன நினச்சின்னு எல்லா கதையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் வேலை அவங்கள அப்ரிசியேட் பண்ணுறாங்க. அப்ரிசியேட் பண்ண உடனே என்னது, அப்ரிசியேட் பண்ண உடனே அவரையும் அவங்க அப்பாவே அப்ரிசியேட் பண்ணுறாங்க. ஜெஸ்ஸியோட அப்பா அப்ரிசியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெல்ஃபேரும் நல்லது, இந்த சிட்டிக்கு அவங்க பண்ணுற நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ அவங்க வந்து ஸ்டாச்சுவில் இருக்க நெக்லஸை திருட வந்திருக்காங்க. ஆனால் அது என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாச்சுலேயே திருப்பி மாட்டியிருக்காங்க. அதுக்காக என்ன அர்த்தம், இப்போ மாட்டிட்டு போயிட்டு வந்து எடுத்துக்கலாம், வேற என்கிட்ட வந்து நகையை திருடிட்டு அதுக்கு பிறகு ஒரு பொய்யான ஒரு நெக்லஸை வந்து கையில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான். ரைட்டா? பொய்யா நெக்லஸை கையில் வச்சு ஸ்டாச்சுக்கு என்ன பண்ணிக்காங்க, ஸ்டாச்சுக்கு ஒரிஜினல் நெக்லஸ் இருக்குது. அப்போ யாரும் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆனால் என்னது, இந்த பசங்களாம் கண்டுபிடிச்சி அந்த உண்மையான நெக்லஸை போலீஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்போ இதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கிது. ஓகேவா? இதோட இந்த கதை முடியுது. ரைட்டா? ஸோ இந்த கதை பேர் என்னது, The 5 Detectives. சத்தமாக சொல்லு. The 5 Detectives. ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்ப்போமா. பாப்லோனா யாரு? Dog. வேலை இதனா? Police. Inspector. ஸ்ரீஜித்னா யாரு? Old man. ஏன் ஸ்ரீஜித் ஓல்டு மேன் சொல்கிறான்? திருடனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஓல்டு மேன் வேஷம் போட்டாங்க. ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். பாப்லோ வாஸ் த டாக் ஆஃப் த, யாரோட டாக் வந்து பாப்லோ? கதை நல்லா யோசிச்சுப்பாரு. யாரோட டாக் பாப்லோ? ஃபாத்திமா கிடையாது. ஃபாத்திமான்னு ஒரு கேரக்டர் இந்த புதில் கிடையவே அமுதா கிடையாது. நல்லா யோசிச்சுப்பாரு. ரெண்டையும் காட்டினா அப்புறம் தப்புன்னு சொல்லவா. ஸ்ரீஜித் கரெக்டாக சொல்லணும். ஸ்ரீஜித்தோட அடுத்த சொல்லு. த மெசேஜ் வாஸ் டு கேதர் ஆன், மெசேஜ் அவங்க எப்போ கேதர் பண்ணாங்க? Tuesday. Monday. கரெக்டாக சொல்லு. ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஒவ்வொன்றா தப்பு சொல்லுவேன். மண்டே. ஏன் மண்டே சொல்கிறேன்? ஏன்னா அந்த மெசேஜில் டியூஸ்டே இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு கிடச்சது அங்கே டுமாரோன்னு வந்துச்சு. அப்படின்னா மண்டே. டேஸ் ஓவர் ஹியர் ஹேர் ஃபாதர் டாக்கிங் ஆன் த ஃபோன் அபவுட் த ராபரி. யாரோட அப்பா பேசுறதை ஓவர் கேர் பண்ணாங்க? ஜெஸ்ஸி. நீ எழுதி கட்டிட்டு தான் போகிற. ஓகே, வாட் இட் த 5, ஓகே இப்போ வாட் இட் த 5 ஃப்ரெண்ட்ஸ் கால் தேம் செல். அவங்க 5 பேர் அவங்க என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்க? 5 Ds ஆர் 5 detectives. ஹூ டிஸ்கஸ் ஹிம்செல்ஃப் அஸ் அ ஓல்டு மேன். யார் வந்து வயசான ஆள் மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டா? ஸ்ரீஜித். ஹூ வாஸ் த இன்சார்ஜ் ஆஃப் திஸ் கேஸ். யார் இந்த கேஸோட இன்சார்ஜ்? வேலாயுதம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் கேஸோட இது. வாட் வாஸ் த மெசேஜ் ஆஃப் த சீட். அந்த மெசேஜில் என்ன சீட் என்ன மெசேஜ் இருந்துச்சு? இந்த இங்கே இருந்துச்சா? இங்கே பார்த்துமா? எங்கே இருக்கா அந்த மெசேஜ்? இந்த இருக்கா? என்ன போட்டிருக்கு? ரீட் பண்ணு. 3 ways Tuesday 9 PM number 5. இதுதான் என்னது அந்த ஷீட்டில் இருந்துச்சு. ஓகே, அடுத்தது. ஹூ கெஸ்டு த லொக்கேஷன் ஆஃப் த ரியல் நெக்லஸ். யார் வந்து நெக்லஸோட ரியல் லொக்கேஷனை கண்டுபிடிச்சா? யார் கெஸ் பண்ணாத? 5D. வில் யூ சால்வ் அ மிஸ்ட்ரி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உன்னால் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸோட மிஸ்ட்ரியை சேர்ந்து சால்வ் பண்ண முடியுமா? பண்ணுவியா? ஏன் பண்ணுவேன்? இது வந்து நீயா உன்னோட ஓன் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணால், ஐ கேன் சால்வ் த எனி கைண்ட் ஆஃப் அ மிஸ்ட்ரி வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வித் த ஹெல்ப் ஆஃப் த எல்டர்ஸ். ஓகே, ஒய்யும் கேட்டனா பிகாஸ் ஐ ஆம் வெரி க்யூரியஸ் டு சால்வ் த மிஸ்டரி அண்ட் ஐ வாண்ட் டு சர்வ் வித் மை டவுன் ஆர் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஓகேவா? ஸோ இதோட இந்த கதை முடியுது.